காரணம் வகுப்பு திருத்த சட்டத்தை திருத்தியதன் காரணம் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வகுப்பு அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரியல. சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லப்போனால் இந்து சகோதரர்களுக்கு தெரியல. வகுப்புனா என்னங்க? இப்போ நம்ம பழமனார் கோயில் இருக்கு, அது ஒரு ராஜா கட்டினாரு. அந்த கோயிலுக்கு பல ஏக்கர் சொத்துக்கள் இருக்கு. எதுக்குங்க? அந்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்காக. அந்த சொத்துக்களிலிருந்து ஒரு வருமானங்கள் மூலியமாக அந்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு பல ஏக்கர் சொத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல வரக்கூடிய வருமானத்துல அந்த கோயிலை நிர்வகிக்கிறது இந்து அறநிலையத்துறை என்று இந்திய அரசாங்கத்தால் எல்லா மாநிலங்களிலையும் இந்திய அளவிலையும் இருக்கு. இது இந்துக்களுக்கான உரிமை, இந்துக்களுக்கான பாதுகாப்பு, இந்துக்களுக்கான அடிப்படை. வகுப்பு அப்படி என்பது அரபு மொழியில இறைவன் சொத்து என்று பொருள். வகுப்பு என்றால் இறைவன் சொத்து. இப்ப நீ ஏன் சொத்துல கை வைக்கிற, நீ வச்சிருக்கிறது இறைவன் சொத்து. ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில், சிவன் சொத்து கொலநாசம்னு. நீ இறைவன் சொத்துல கை வச்சிருக்க, நீனும் கொலநாசம் தான். என்ன, எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு நினைக்கிறவன் மனுஷன். ஏன் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசுன்னு நினைக்கிறவன் மிருகம். மிருகத்துக்குள்ளதான் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற பாகுபாடு இருக்கும். மனுஷனும் எல்லாரையும் மனுஷனும் நினைக்கணும், அவன் தான் மனுஷன். ஏன்னா இதே மாதிரி வகுப்புன்றது அந்த காலத்துல ஏறத்தாழ ஒரு 400-500 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய திருநாட்டை ஆண்டாங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசல் மதரசாக்களை நிறுவி அந்த பள்ளிவாசல் மதரசாக்களுக்கு வருமானம் வேணும் என்பதற்காக ஒரு சில சொத்துக்களை அவர்களுக்கு ஒதுக்கி வச்சாங்க. அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் நிர்வகிக்கணும் அப்படின்றதுதான் வகுப்பு சொத்து. இந்த வகுப்பு சொத்து இந்திய அளவில் ரயில்வேக்கும் இராணுவத்துக்கும் அடுத்தபடியாக அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்பா இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகமா சொத்து இருக்குதுன்னு எதுக்குப்பா அவ்வளவு சொத்து நினைக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்களை விட, இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய சொத்தை விட, ரயில்வேக்கு இருக்க சொத்தை விட இந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் எதுவுமே ஒரு இந்திய அளவிலான பதிவுகளா இல்லை. இப்ப நம்ம பெரிய கோயில் சொத்துனா நம்ம பெரிய கோயிலோட பதிவோட முடிஞ்சிடும். இதே மாதிரி இந்த இந்தியா விருதாச்சலத்திலே ஒரு சில கோயில்கள் தான் இருக்கு. அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த சொத்து, அது அந்தந்த நிர்வாகம் அப்படி போயிடும். அதே மாதிரி இந்திய அளவில் எல்லா கோயில்களுக்கும் சொத்து இருக்கு. அந்தந்த கோயிலும் அந்தந்த நிர்வாகம், அந்தந்த பதிவுகள் அப்படின்ற நிலைமையிலே போயிடும். ஆனா இந்த வகுப்பு திருத்தத்துல சொல்றாங்க, வெளிப்படையா சொல்வது 44 திருத்தங்கள். ஆனா 44 திருத்தங்கள் கிடையாது. தோழர் சொல்லும்போது 100 திருத்தங்கள் சொன்னாங்க. உண்மை அதுதான். வெளிப்படையான திருத்தங்கள் 44, உள் திருத்தங்கள் இன்னும் பல இருக்குது. நாங்க ஒன்றும் அதிகமாக கேட்கறேங்க. இப்ப வகுப்பு வாரியத்துல பெரிய காங்கிரஸ் கட்டி விட்டு கோடிக்கணக்கில் வருமானம் என்ன இல்ல, வகுப்பு வாரியத்துக்குன்னு சொல்லி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் சொல்லி நடத்திட்டுதாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. இறைவன் சொத்து பள்ளிவாசல் இருக்குது, மதரசா இருக்குது, அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஏழைங்களுக்கு உதவி செய்யறாங்க. இதை நீ அபகரிச்சு என்ன பண்ண போற? இந்த அம்பானின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் மும்பையில ஒரு பெரிய வீடு கட்டுகிறார். பல ஏக்கர்ல பல மாடியில ஹெலிகாப்டர்லாம் வர மாதிரி. அந்த சொத்து வகுப்பு சொத்துன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்காக ஒருவேளை இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறார். ஏன்னா அம்பானி அதானி இல்லைன்னா மோடி இல்லை, மோடி இல்லைன்னா அம்பானி அதானி இல்லை. ஏன்டா பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அந்த பெட்ரோல் கம்பெனிலாம் அதானி வாங்கிட்டாருங்க. ஏன்டா சிமெண்ட் விலை ஏறி போச்சு, அந்த சிமெண்ட் விலை கம்பெனில அம்பானி வாங்கிட்டாருங்க. ஏன்டா பருப்பு விலை போச்சு, அதெல்லாம் அவனுங்க ஸ்டோர்ல வச்சுட்டானுங்க, அவனுங்க வைக்கிறதா வேற. இதெல்லாம் அடிப்படையா மக்களுக்கு நல்லாவே தெரியுது. இவன் தான் வச்சிருக்கிறான், ஆட்சியே அவன் தான் நடத்துறான். கார்பரேட் தயவுல ஆட்சி நடத்துறது காங்கிரஸ், கார்பரேட் கம்பெனியே இவங்க வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறது பிஜேபி. அதானி வேற பிஜேபி வேறையே கிடையாது. பிஜேபி தான் அதானி, அதானி தான் பிஜேபி. எம்எல்ஏ வேலையை வாங்கணுமா அதானி காசு தருவார், எம்பி வேலைக்கு வாங்கணுமா அதானி காசு தருவார். அதானிக்கு அமலாக்கத்துறைக்கு 1500, 2500, 4500 கிலோமீட்டர் தூரம்.
நாட்டுல யார் வீட்டுக்கு வேணாலும் அமலாக்கத்துறை போவோம், அதானி வீட்டுக்கு போகவே போகாது. அமலாக்கத்துறையோட அதானி மச்சான். அதனால ஐடி துறை அதானி மச்சான், ஐடி துறை அமலாக்கத்துறையில அதானிக்கு மாம மச்சானுங்க. அங்க மட்டும் ரைடே போக மாட்டானுங்க. வருமான வரிக்கும் சுத்தமா கேள்வி கேட்க மாட்டான். அவன் ஒன்னோட சகல. இது மாதிரியான நிலைமைலாம் நாட்டுல இருக்குது. அடுத்தட்ட மக்கள் வந்து சிந்திக்க கூடாது, விலைவாசி உயரை பற்றி கேட்கக்கூடாது, டீசல் விலை பெட்ரோல் விலை ஏண்டா இந்த விலை இருக்குதுன்னு பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அவனோட உணர்ச்சிகளை தூண்டணும். மக்களோட உணர்ச்சியை தூண்டணும், எல்லாத்தையுமே மறந்துடுவான். எதுக்கு என்ன சொன்னா